அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷலா ஒரு குட்டி லெசன் பார்க்க போறோம். அதாவது ஓணம் சதியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கிராண்ட் ஃபீஸ்ட் ஓணம் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிராண்ட் ஃபீஸ்ட்ல இருக்கிற சில சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸோட நேம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அவியல்ல மேஜரா யூஸ் ஆயிருக்கிற 2 வெஜிடபிளோட நேம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருணைக்கிழங்கு இல்ல சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட இங்கிலீஷ் வேர்ட் வந்து யாம். அது மாதிரி வாழைக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட இங்கிலீஷ் வேர்ட் ரா பனானா. எரிசேரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க மேஜரா அப்படின்னா பூசணிக்காய். பூசணிக்காய்க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பம்கின். மஞ்சள் பூசணிக்காய்க்கு பம்கின்னு சொல்லலாம். வெள்ளை பூசணிக்காய்க்கு ஒயிட் பம்கின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஆஷ் காட் அப்படின்னு சொல்லலாம். இதுல யூஸ் ஆயிருக்கிற இந்த தட்டைப்பயிறு இதுக்கு வந்து கவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா பிளாக் ஐடு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கடலைக்கறி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ இதுல யூஸ் பண்ணியிருக்கிற கருப்பு கொண்ட கடலை அதுக்கு வந்து சிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெள்ளை கொண்ட கடலையோ ஒயிட் சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தோரனுக்கு மேஜர் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய்க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைடு கோகோனட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஓணம் அன்னைக்கு நீங்க எந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணி குக் பண்ண போறீங்க அந்த வெஜிடபிளோட இங்கிலீஷ் நேமை நீங்க காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.